ஹாய், நாங்கள் துபாயில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் மியூசியம்க்கு தாங்க போயிருந்தோம். அதில் என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சுங்க. மேலே வந்து ஒரு டால்ஃபின் வந்து பறந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே அதை தாங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் இருந்துச்சுங்க. அந்த ரோபோட் கிட்ட வந்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அது கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் கூட பேசணும்னா வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. எல்லாருமே வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தாங்க அந்த ரோபோட் கூட பேசணும். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் அனிமல்ஸ் எல்லா ஸ்பீசிஸ்மே வந்து இங்கே அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க லைட் போட்டு. இதெல்லாம் பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் துபாய் ஃபியூச்சர் மியூசியம்குள்ளே போனீங்கனாலே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நாங்கள் துபாய் ஃபியூச்சர் மியூசியம்க்கு ஒரு ஈவினிங் டைமில் தாங்க போயிருந்தோம். வெளில வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ஃபியூச்சர் மியூசியமோட வியூ வந்து பார்க்கறக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. துபாய் ஃபியூச்சர் மியூசியம் வந்து காலைல பார்க்கறத விட நைட் பார்க்கறக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. துபாய்க்கு போனீங்கன்னா மியூசியம்க்கு விசிட் பண்ணாமல் அந்த